அண்மை செய்தி, மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்ட முன்னாள் எம்எல்ஏ அதிமுகவிலிருந்து தற்போது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பாஜகவினர் நடத்தி வரும் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான இயக்கத்தில் கையெழுத்திட்ட முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், முழு விவரங்கள் என்ன? அதிமுகவை பொறுத்தவரை இருமொழி கொள்கை என்ற நிலைப்பாட்டில் தீவிரமாக இருக்கின்றார்கள். ஒருபோதும் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் அனுமதிக்க முடியாது என்று அதிமுக சார்பில் கூறி வரக்கூடிய நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் என்பவர் அண்மையில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசிய கருத்துகள் சமூக வலைதளங்களில் வைரலாகின்றன. அது மட்டுமல்லாமல் பாஜகவினர் தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்று திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு ஒன்றியத்தினுடைய ஒன்றிய செயல் அதில் கையெழுத்திட்டதன் காரணமாக அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய விஜயகுமார் கட்சியிலிருந்து நீக்கி வைக்கப்படுவதாகவும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பதவிகளில் இருந்தும் அவர் நீக்கப்படும் நிலையில் அதிமுகவினர் அவருடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிவிப்பில் தெரிவித்திருக்கின்றார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் நடத்திய கையெழுத்து இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் பாஜகவினர் கையெழுத்து இயக்கத்தை நேற்று நடத்தியிருந்தார்கள். அந்த கையெழுத்து இயக்கத்தில் பங்கு பெற்று மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிப்பதாக குறிப்பிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவின் ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் கையெழுத்திட்டிருந்தார். இந்த நிலையில் தான் அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்படுவதாக ஒரு அதிரடியான அறிவிப்பினை அக்கட்சியினுடைய தலைமையின் மூலமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இருமொழி கொள்கை என்ற நிலைப்பாட்டில் அதிமுக உறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக ஆட்சி காலத்திலும் இருமொழி கொள்கையை நடைமுறையிலிருந்து தற்பொழுதும் இருமொழி கொள்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலேயே முதலமைச்சர் நடத்திய அனைத்து கட்சி கூட்டம் உள்ளிட்டவற்றில் அதிமுக சார்பில் பிரதிநிதிகள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். மூன்றாவது மொழி, குறிப்பாக இந்தியை ஒருபோதும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது என்று அதிமுகவினர் தொடர்ந்து தேர்தலுக்கான அந்த ஆயத்த பணிகளில் தேர்தல் காலங்களிலும் அதை முன்வைத்து தான் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் என்று அதிமுக சார்பில் கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக அதிமுகவின் ஒரு முக்கிய பிரமுகரே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒன்றிய செயலாளராக இருந்தவரே பாஜக நடத்திய கையெழுத்து இயக்கத்தில் பங்கு பெற்றக்கூடிய சூழ்நிலையில் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்.